மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தர போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குரு பகவானாக இருக்கட்டும், ராகு கேதா இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு பாவகத்தில் வராருன்னா ஒரே மாதிரியான பலன்கள் அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தரமாட்டார். ஒரு பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குதுங்க. 3 நட்சத்திரங்களில் 9 பாதங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாதத்திலையும் வரும் பொழுது, ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் வரும் பொழுது பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும். அதுபோக என்னதான் கோச்சார கிரக நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்றது பார்த்துக்கிடணும். இப்போ மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் முக்கியமானவர். ஏன் முக்கியமானவர் அப்படின்னா, தொழில் ஸ்தானாதிபதி, திருமண ஸ்தானாதிபதி. ரெண்டில் எது டேஞ்சராக இருந்தாலும், எது சிக்கலாக இருந்தாலும், எது பலவீனமாக இருந்தாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மன வாழ்க்கை நல்லா இருக்குது, தொழில் 10 காசு பிரயோஜனம் இல்லை. வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்குமா? தொழில் சூப்பராக இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுங்க, மன வாழ்க்கை சரியில்லை, சிக்கல் தானே. அப்போது இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ரொம்ப 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 முக்கியமானவர். அப்பேற்பட்ட குரு பகவான் 12வது பாவகத்தில் மறைகிறாரு, பகை ஆகிறாரு. அது பலமாக பலவீனமாக, சாதகமாக பாதகமாக, ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் சொல்கிறேனுங்க. குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி 2024வது வருடத்தில் மே மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் இருந்தவர் ரிஷபத்துக்கு வரார். கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருந்தவர் கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 30 டிகிரியிலிருந்து 31 டிகிரிக்கு பயிற்சி ஆகிறார். அதுதான் குரு பயிற்சி. குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. அப்போது பொதுவாகவே ஒரு வருஷம் குரு பயிற்சி காலம். இந்த 2024 மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடியவர் 2025 மே மாதம் 15ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 14 நாள் 379 நாட்கள் குரு பகவான் பயிற்சி காலம். உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் முதல்ல யாருடைய நட்சத்திரத்துக்கு வராருன்னா, ஃபஸ்ட்டு அவர் பாதகம் ஆயிட்டார் குரு. அதாவது அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் தேவகுரு வந்துட்டார், வரப்போகிறாரு. அவர் பகை சூரியனுடைய நட்சத்திரம் வாங்குறார். சூரியன் மிதுன ராசிக்கு 3 குடையவர், தகரிய ஸ்தானாதிபதி. மிதுன ராசிக்கு மட்டுமே சிவன் சூரிய பகவான் தகரிய ஸ்தானாதிபதி. ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க, யோசனை பண்ணவே மாட்டாங்க, யாருக்கிட்டையும் போய் ஐடியா கேட்க மாட்டாங்க, சந்தேகம் கேட்கவே மாட்டாங்க. அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, 10 பேர்கிட்ட சந்தேகம் கேட்டால் கூட அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க, சந்தேகமே கேட்க மாட்டாங்க. அப்படி சந்தேகம் கேட்டாலும் கடைசியில் தான் மனசுக்கு என்ன படுதோ அதை தான் செய்வாங்களே தவிர ஒருத்தர்கிட்ட கேட்டது சொன்னது செய்ய மாட்டாங்க. இன்றைக்கும் மிதுனராசி நண்பர்களால் பல பேருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், பல பேருடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். யாராலையும் மிதுனராசி நண்பர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குதுங்க, வாழ்வாதாரம் நல்லா இருக்குதுங்கன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் தொழில் ஸ்தானாதிபதி 10வது பாவகத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பொதுவாக இந்த தருணத்தில் முதலீடு அதிகமாக போட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே இருக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, தப்பில்லை. நேர காலங்கள் கெட்டு போச்சுன்றதுனால இருக்கிற வேலையை விட்டு போடுறோமா? இல்லையே. நேர காலங்கள் சரியாக இருக்கும்போது நம்ம ஓட்டம் வேகமாக இருக்கணும், நேர காலங்கள் சரியில்லாத போது நம்மளுடைய ஓட்டம் நிதானமாக இருக்கணும். அவ்வளோதான், ஓடாமல் இருக்க போகிறதில்ல, நடக்காமல் இருக்க போகிறதில்ல. இந்த தருணத்தில் ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற தொழில் அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு 10 ரூபாய் கூடுதலாக குறைச்சலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், தப்பில்லை. புதுசாக செய்ய போகிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 10 லட்ச ரூபா போட்டு பண்ணுறேனுங்க, இல்லை ஒரு 50 லட்ச ரூபா போட்டு பண்ணுறேனுங்க, சத்தியமாக நட்டமாயிடும், நிச்சயமாக நட்டமாயிடும். இவர் என்னடா சத்தியமே பண்ணுறாரு? என்னன்னா, சூரியன் அப்படின்றவர் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் பகை. அப்போது
எந்த இடத்துல சூரியன் பகை ஆகிறாரோ அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் பகையாகிறார். சூரியன் 3 தகரியஸ்தானாதிபதி. இத்தனை நாள் இல்லாத தகரியமெல்லாம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் வரும். நாம் செய்வோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்க, இவர் இப்படி பண்ணுவார்னு நினச்ச கூட நான் பார்க்கல சார், எப்படி பண்ணுவார், அவசரப்பட்ட ஒரு காரியம் பண்ணுவாருன்ட்டு. எப்போவுமே தெளிவாக இருக்கக்கூடியவங்க, நிதானமாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் என்ன ஆகும்னா, தெளிவில்லாமல் இல்லை, அவசரப்பட்டு ஒரு வேலை செஞ்சிங்கன்னா நட்டமாகி போயிடும். அதை மட்டும் தயவு செய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமா மச்சான், அப்பா அம்மா யாராலையும் மேலுக்கு வரல. நீங்களாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு சித்திரவதைப்பட்டு தான் மேலுக்கு வந்திருக்கிறீங்க. ஒரு இடத்துல வர்றதுக்கு 30 வருஷம் ஆகிருக்கும், 15 வருஷம் ஆகிருக்கும், 10 வருஷமாக இருக்கும், உங்களுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலைனாலும் எவனும் கேட்க மாட்டான், கீழே போயிட்டோம்னா அசிங்கமாகி போயிடும். இது பாதகம் மட்டுமே நான் சொல்லலைங்க. ஒரு சில சாதகமான விஷயங்களும் 12 குரு மறைவதுனால ஒரு சில சாதகமான பலனும் வரும். ஆனால் முதலீடு போடுறது, அடுத்தவங்க கிட்ட காசு பணம் கொடுக்கறது, ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கு பிராயச்சத்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கையில் காசு இல்லை அது வேறு விஷயம், இல்லை கையில் காசு இருக்குது அப்படின்னா ஒரு இடம் வாங்கி போடுங்க. உங்கள் பேரில் எழுதாதீங்க, உங்கள் பேரில் எழுதாதீங்க, ஒன்றும் உங்கள் மனைவி பேரில் எழுதுங்க, உங்கள் அப்பா பேரில் எழுதுங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க பேரில் எழுதுங்க, அம்மா பேரில் எழுதுங்க, உங்களை சார்ந்தவங்க பேரில் எழுதிக்கோங்க. ஒன்று. அது போக தொழில் அப்படின்றது புதுமையாக முயற்சி பண்ண வேணாம், முதலீடு போடுறதுக்கு மட்டும்தான். இல்லை சார் நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகிறேன் சார். எத்தனை பேர் படித்த படிப்புக்கு உண்டான வேலை மிதுன ராசி நண்பர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? செஞ்சிகிட்டு இருந்தாலும் ஒரு நிறுவனத்துடைய சிஓவாக இருந்தாலும், இல்லை சார் நான் இண்டிவிஜுவலாக சார் பிஸ்னஸ் பண்ணுவேன், எனக்கு ஒருத்தன் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். பெரும்பாலும் மிதுனராசி நண்பர்கள் நான் பார்த்த ஆய்வில் மிதுனராசி நண்பர்கள் சுய தொழில் செய்கிறதுக்கு நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ராசியாதிபதி குரு இல்லைங்களா, குருவின் குரு, குரு பகவான் குருவின் குரு, தேவகுரு. அப்போ சுய தொழில் செய்கிறதுல நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நாட்டம் இருந்தாலும் இந்த நேரத்தில் வேண்டாம். அதுபோக உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மிதுனராசி நண்பர்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. மற்றவங்களுடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு செயல், ஒரு தொழில். அந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருக்கிற மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். 12வது பாவகத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதி மறைந்தாலும் பகை ஆனாலும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கும். சாதாரணமாக ஒரு டிஃபன் கடை வச்சுட்ருக்கிறீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுருவீங்க அந்த குரு மாறுறதுக்குள்ளார. அதுபோக நான் இறைச்சி கடை வச்சுருக்கிறேனுங்க, இறைச்சினா நான் கறி கடை வச்சுருக்கிறேனுங்க அப்படின்னா அந்த நண்பர்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். மனுஷன் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம், மாடு கன்று சாப்பிடக்கூடிய விஷயம், அதை நான் தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா இந்த வியாபாரம் இந்த மாதிரி நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இரும்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா நஷ்டமாயிடும், பார்த்துக்கோங்க, சூதானமாக இருங்க. நகை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா நஷ்டமாயிடும், பார்த்துக்கோங்க. அதுபோக வட்டி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னாலும் நட்டமாயிடும், பார்த்து இருந்துக்கிடுங்க. ஒரு சில விஷயங்கள் சாதகமாக முடியும், ஒரு சில விஷயங்கள் பாதகமாக முடிஞ்சிடும். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அற்புதமான திருத்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா லட்சுமி நரசிம்மர். சார் பெருமாள் கோயில் எல்லாம் சொல்லுவாங்க சார், திருப்பதிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க சார். மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு சில மிதுனராசி நண்பர்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தால் தான் ஏன் கஷ்டமே வரும். நிறைய பேர் அதை அனுபவிச்சிருப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க திருப்பதி போயிட்டு வந்தால் ஆஹாவும் இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு சில நண்பர்கள் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சங்கடமே அனுபவிச்சிருப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான கடவுள் லட்சுமி நரசிம்மர், அது பார்த்துக்கிடுங்க. குரு பகவான் 12வது பாவகத்தில் வந்தாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. முதல்ல அவர் பார்க்கக்கூடிய இடங்களை நம்ம பார்த்துக்கலாம். 12வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாரு. மண்மனை யோகம் இருக்குது, நான் முதலே சொன்னேனுங்க, மண்மனை வாங்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு கௌரவமான ஒரு வேலை என்ன செய்யலாம்னா, உருப்படியான வேலை. மிதுனராசி நண்பர்கள் வீடு வாசலை வாங்கலான்னு நினச்சிங்கன்னா கடனை வாங்கியாவது இந்த நேரத்தில் வாங்குங்க, இல்லை கட்டுங்க. இது சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம கையிலேருந்து செய்கிறோம் கையிலேருந்து செய்யலை, அது அப்பாற்பட்ட விஷயம்.
எப்படினாலும் இந்த நேரத்தில் கடன் பிரச்சனை கொடுக்க தான் செய்யும். எதுக்கோ எங்கேயோ எப்படியோ கொண்டு போய் கொட்டுறதுக்கு நமக்குன்னு ஒரு அசெட் ஆகிடுச்சு, நமக்குன்னு ஒரு நிழல் கிடச்சிடுச்சுன்ட்டு உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாசல் கட்டுங்க, இல்லை ஒரு வீடு வாசல் வாங்குங்க, நல்லது. இல்லை ஒரு வாகனம் வாங்குங்க. ஏன்னா சுபஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க. சுபஸ்தானம்ன்றது வாகனஸ்தானம், மண்மனை ஸ்தானம், தாய் ஸ்தானம். தாய்க்கு உடம்புல தொந்தரவுகள் கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும், அதுவும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஹாஸ்பிட்டல் செலவுகளும் கொடுக்கும், அனாமத்து செலவுகளும் கொடுக்கும். ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு கொஞ்சம் சிக்கல் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதுபோக வாகனம் வாங்குறீங்களா, அது கூட ஓகே தானுங்க, தப்பில்லை. அதன் பிறகு இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12வது பாவகத்திலிருந்து 6வது பாவகத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக வரும். ஏன்னா 12வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்து 6வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஆதிக்கத்தை இன்னொரு மறைவு ஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மன அழுத்தம் வரலாம், கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்களால் மன அழுத்தம் வரலாம், வியாபார ரீதியாக மன அழுத்தம் வரலாம், ஏன் உடம்புல தொந்தரவுகள் வந்துருச்சே அப்படின்ட்டு மன அழுத்தம் வரலாம். எப்படி பார்த்தாலும் மிதுனராசி நண்பர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்கிறேனுங்க. மதுரைக்கு பக்கத்தில் நீங்கள் இருந்தால், இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் கூட நீங்கள் தயங்காமல் நேராக மதுரை போயிடுங்க. மதுரையில் அழகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பழமுதிர் சோலை போகிற பாதையில் கள்ளழகர் திருத்தலம் இருக்கும். அந்த கள்ளழகரை வழிபட்டுட்டு வரும் பொழுது அந்த மன அழுத்தம் போகும். சார், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு மதுரை தூரமாக இருக்குது, இங்கிட்ட திருப்பதி பக்கத்தில் இருக்குது, திருப்பதி போயிடலாமா? நீங்கள் இந்த நேரத்தில் வழிபட வேண்டிய திருத்தலம் எந்த இடத்துல இருக்குதுன்னா மதுரையில் பழமுதிர் சோலை போகிற பாதையில் அழகரை வழிபடணும். அழகரை வழிபட்டுட்டு வெளியே வரும்போது 18ஆம் படி கருப்பரை வழிபடணும். இப்படி செய்து பாருங்கள், மாற்றங்கள் வரும். மன அழுத்தம் குறையும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் தீராத ஒரு நோய் எந்த நோய்னா இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் சரியாகிறதுக்கு உண்டான அற்புதமான திருத்தலம் இந்த தருணத்தில் மதுரையில் உள்ள கள்ளழகர். அதை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா 6வது பாவகத்தில் குரு பார்வைப்படும் போது இந்த மாதிரி சங்கடங்கள் நிச்சயமாக தரும். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் இந்த குரு பகவான் பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டம் வருமா சார்? 8வது பாவகம்னா சனியுடைய வீட்டை பார்க்குறாரே. சனியுடைய வீட்டை பார்க்குறது அது சரி வராது. வாகனம் வாங்குங்கன்னு முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா? வாகனத்தில் வாங்கின வண்டியில் சாகசம் இருக்கக்கூடாது. ஏன்னா 8ல் பார்க்குறாரு, சனியுடைய வீட்டை பார்க்குறாரு. சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யுது. அப்போது வாகன ரீதியாக ஒரு சில நண்பர்களுக்கு விபத்துகள். நடா இப்படி ஓப்பனாக சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. இதை விட ஓப்பனாக சொன்னால் கூட பரவாயில்ல. வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. வர்றதுக்கு முன்னாடி பார்த்து புரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்போது முடிஞ்சளவுக்கு வாகன சவகாசம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும். வாகனம் எடுக்க சொன்னதும் நான் தான், அந்த வாகனத்தில் ஆபத்து இருக்குன்னு சொல்கிறதும் நான் தான். வாகனம் இருக்குது, எடுக்கலாம், அத்தியாவசியத்துக்கு தேவை தான் உங்களுக்கு. அதில் லிமிட்டாக போயிட்டு லிமிட்டாக வாங்க. 100ல் தான் போகணும் அவசியம் இல்லை. நீங்கள் 100ல் போனாலும் 60ல் போனாலும் 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு பின்னுக்கு தான். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய்ட்டுன்னு சொல்லிட முடியாது இல்லைங்களா? ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம், அந்த 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பின்னாடி தான் போங்க. குரு பகவான் 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒரு 5 மாதம் இருப்பார். மே மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், 5 மாதத்துக்கு இருக்கிறார். வேகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்க்குற தொழிலெல்லாம் பண்ணணும்னு தோணும். வேண்டாம், விவேகமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஃபஸ்ட் 5 மாதத்துக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வரும்போது பரவாயில்ல. 2வது பாவகத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான்
அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதம் வராரு. அந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும், நிச்சயமாக நல்லா இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு மன அழுத்தம் இருக்கும், அந்த நேரத்தில் தான் அழகர் கோவிலுக்கு போகிற மாதிரி வரும். நல்லா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 5 மாதத்தில் நிஜமாக காசு பணம் நிறையா வரும், ஆனால் மன அழுத்தம் அதிகமாக வரும். அந்த மன அழுத்தத்துக்காக நீங்கள் போக வேண்டிய திருத்தலம் அழகர் கோவிலுக்கு. அதன் பிறகு மார்ச், ஏப்ரல், மே அந்த 3.5 மாதம், 2 மாதம் 15 நாள், அந்த தருணத்தில் தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நமக்கு குரு பகவான் வருவார். அது கொஞ்சம் பாதகமாக இருக்கும், ஓரளவுக்கு பாதகமாக இருக்கும். படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கிறது, படிப்பில் இருக்கிற தடை நீங்கிறது, உடம்பில் இருக்கிற தடை நீங்கிறது, உடம்பில் இருக்கிற நோய் நொடி குறைகிறது. இந்த மாதிரி ஒரு சிலமான நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்கும். அதாவதுங்க, இந்த கிரகம் இங்கே இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் இந்த சாதகத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாமே தவிர, உங்களுடைய சுய ஜாதகத்தில் அதே கிரகம் பலமாக இருக்குதா பலவீனமாக இருக்குதான்றதை வச்சு பார்த்தா தான் 100% பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி தான் சொல்லலாம், இப்படி தான் நடக்கும். சுய ஜாதகத்தை வச்சு சொன்னாலே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன்றானுங்க ஜோசிக்காரங்க. அப்போது இதுதான் நடக்குன்னு யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கிடாதீங்க. ஓகே, நடக்குமா? நடக்கும். நம்ம சுய ஜாதகத்தை வச்சு தான் முழுமையான ஒரு முடிவுக்கு வர முடியும். சுய ஜாதகத்தில் இதே கிரகம் பலமாக பலவீனமான வச்சு இதை பார்த்து தான் அடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியும். அதை மட்டும் பார்த்துக்கிடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.